நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வில் வினாத்தாள் மாற்றத்தால் மாணவர்கள் திகைப்படைந்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். இந்த தேர்வில் என்ன குளறுபடியானது நடைபெற்றது? விவரங்கள். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. 106 கல்லூரிகள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருகிறது. 106 கல்லூரிகளிலுமே அந்த செமஸ்டர் தேர்வுகள் நடந்து வரக்கூடிய சூழல்ல 3ஆம் ஆண்டு இளங்கலை வணிகவியலுக்கான அரியர் தேர்வு இன்றைய தினம் நடைபெறுகிறது. அதாவது மேனேஜ்மெண்ட் லா அக்கவுண்டிங் என்ற பாடப்பிரிவுக்கான அரியர் தேர்வு இன்றைய தினம் மதியம் நடைபெற இருந்தது. இந்த சூழல்ல மாணவர்கள் நம்ம தேர்வு எழுதுவதற்காக அறையில் அமர்ந்திருந்த போது தேர்வு வினாத்தால் மாறி அனைத்து தேர்வு மையங்களுக்கும் சென்றது கண்டறியப்பட்ட உடனே பல்கலைக்கழக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது அந்த தேர்வு மாற்று வினாத்தாள் அளிக்கப்பட்டு தேர்வு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாற்று வினாத்தாள் வருவதற்கான 1 மணி நேரம் காலதாமதமாக வந்த நிலையில தற்போது காலதாமதமாக தேர்வு தொடங்கி இருக்கிறது. தேர்வு கட்டுப்பாட்டு மையத்தில் கேட்கும் போது பிரிண்டிங் பிரஸ்ல இருந்து மாற்றி மொத்தமாக அந்த தேர்வுக்கான அந்த வினாத்தாள்கள் சென்று விட்டது. இருப்பினும் உடனடியாக அந்த இமெயில் மூலம் மாற்று வினாத்தாள் அனுப்பப்பட்டு அவர்களுக்கு பிரிண்டிங் எடுத்து கொடுக்கப்பட்டு தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த மாற்று வினாத்தாள் சென்றது தொடர்பாக விசாரணை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 1 மணி நேர காலதாமதமாக தேர்வு நடைபெற்று வருவது மாணவர் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.